என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன். சத்தியமாக இந்த மாதிரி ஒரு படம் தமிழ் எடுத்திருந்தான்னு வச்சுக்க, நம்ம ஊரில் இருக்கிற அரசியல் சல்லி பயலுக சிறுபான்மையர் வாக்குகளுக்காக இது சங்கி படம்னு கழுவி ஊற்றுவாங்க. துரந்தர் 2 படத்தை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா தமிழ் ஆடியன்ஸ் சொன்ன விஷயம் தான் இது எல்லாமே. இவர் மட்டும் கிடையாது மக்களே. இந்த துரந்தர் 2 படத்துடைய பப்ளிக் ரிவ்யூஸ் இருக்கும் இல்லையா, அதை ஒன்னொன்னுத்தையும் எடுத்து பாருங்க. எல்லாருமே இந்த படத்தை புகழ்ந்திருப்பாங்க. படம் வேற மாதிரி ப்ரோ, உண்மையிலே ஒர்த்து. 4 மணி நேரம் ஒர்த்து தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் மாதிரினா செகண்ட் ஹாஃப் வேற மாதிரி இருக்குது. நம்ம மோடிஜி எப்படி போட்டிருக்காங்கன்னு அதில் தான் பார்க்கணும். நல்ல நம்ம ஒரு கூஸ் பம்ப்ஸ் மாதிரி காட்டியிருக்காங்க ப்ரோ. எல்லாமே ஒரு பாட்டும் சீன் பை சீன் அப்படி இன்ச் பை செதுக்கி எடுத்திருக்காங்க. லாகே கிடையாது. இந்த படத்தை புகழ்றது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடுகள், அப்புறம் இங்க இருக்கக்கூடிய பிலிம் மேக்கர்ஸ், இவனுங்க எல்லாருமே காரி துப்பி கழுவி ஊத்தி இருக்காங்க. தமிழ் ஆடியன்ஸ், நம்ம தமிழ் ஆடியன்ஸ் இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த துரந்தர் 2 படம் எத்தனை பேரை கதற விட்டுருக்கு தெரியுமா? முக்கியமா இங்க இருந்துகிட்டு பாகிஸ்தானுக்கு முரட்டத்தனமா முட்டுக்கள் கொடுப்பாங்க இல்லையா, இந்த பாகிஸ்தான் அபிமானிகள் இருப்பானுங்க இல்லையா, அவனுங்க பாவம் கதறி செத்துருக்கானுங்க, சாவுறானுங்க. அவனுங்களுக்கு துக்கம் தொண்டையை அடைக்குது. அதை அவங்களால வெளிப்படையா காட்ட முடியல. அதனால அவனுங்க என்ன பண்றானுங்க, இந்த துரந்தர் 2 படத்தை யாரும் பார்க்காதீங்க, இது சரியான புரோபகண்டா படம், இந்த படத்துல சொல்லியிருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே உருட்டு கதைகள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி உருண்டு புரண்டு எழுதிட்டு இருக்கானுங்க. தமிழ்ல செகண்ட் ஷோன்னு ஒரு சேனல் இருக்கு ஓகேங்களா. அந்த படம் பேசிக்கா பிலிம் ரிவ்யூஸ் மட்டும் தான் பண்ணும். ஆனா அதுல வர பாய் என்ன பண்ணுவாரு, பிலிம் ரிவ்யூஸை தாண்டி தேச விரோத கருத்துக்களை வாழைப்பழத்துல ஊசியை ஏத்துற மாதிரி ஏத்தி விடுவாரு. உலக நாடுகள் ஒதுக்கி வைத்த உக்ரைன் ஓனா மாதிரி இருந்துவிட்டு அவரு இந்த படத்தை அடிச்சு நவுத்தி விட்டுருக்காரு. அந்த ஆளு போட்ட ஒரு ட்வீட்டை நான் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்க. அதுக்கப்புறமா இந்த படத்தை மக்கள் எப்படி பார்க்கறாங்க, இந்த படத்துல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, ரியல் லைஃப்ல நடந்த இன்சிடென்ட்டை எப்படி இந்த படத்துல சூப்பரா காமிச்சிருக்காங்க, அப்புறம் ரியல் துரந்தர் யார் யாரு அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே பாயிண்ட் பை பாயிண்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் அந்த ஆளு போட்ட ட்வீட்டை பாத்துருங்க. ஜி எதுக்காக டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தாருன்னு ஒரு ஒன்று உருட்டிருக்கான் பாருங்க. ஒரு பக்கம் தியேட்டர்ல சங்கீஸ் கொண்டாட, இன்னொரு பக்கம் சிரிப்பு சத்தம் அண்ட் கலாய்ச்சி கமெண்ட்ஸ். ஹாய் என்ன சொன்னீங்க? ஒரு பக்கம் தியேட்டர்ல சங்கீஸ் கொண்டாட, இன்னொரு பக்கம் சிரிப்பு சத்தம் அண்ட் கலாய்க்கிற கமெண்ட்ஸ். ஆயருடைய வைத்தெரிச்சல் எந்த அளவு இந்த ட்வீட் மூலியமாவே நமக்கு தெரிய வருது பாருங்களேன். பச்சையா தெரியுது பாய் எந்த அளவு வயிறெறிஞ்சு போயிருக்காரு, அந்த எரிச்சல் தாங்க முடியாம எப்படி கதறி இருக்காரு அப்படின்றது இந்த ஒரே ஒரு ட்வீட் மூலியமாவே தெரியுது. ஏன் பாய், பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பாய்கள் கூட இந்த அளவு கதறி இருக்க மாட்டானுங்க. ஆனா நீனா பாய் இந்தியால இருந்து விட்டு இப்படி கதறி சாவுற. இந்த ட்வீட்டை போட்டார் இல்லையா, இந்த ட்வீட் போட்டதுக்கு அப்புறமா இவருடைய ஃபாலோவர்ஸே, சங்கிகள் கிடையாது, இவருடைய ஃபாலோவர்ஸே இந்த பாயை போட்டு பொலகிறானுங்க. போட்டு பொலன்னு பொலந்து கட்டிட்டாங்க. என்னடா பாய், பாகிஸ்தான் ஆதரவு புத்தி எட்டி பாக்குது, உன் சமூகத்தின் மீது உனக்கு அம்புட்டு பற்று இருக்குதா, நாத்திகவாதின்னு சொல்லிவிட்டு இத மாதிரிலாம் பண்றியா பாய், நியாயமா இருக்குதா பாய்? அப்புறம் ஒருத்தர் சொல்லியிருந்தான் பாருங்க, பாகிஸ்தான்காரனாவே இருந்தாலும் அவ பாயின்னு தெரிஞ்சா நம்ம பாய் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு போய் நக்க ஓடி போவாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வச்சிருக்காங்க. கமெண்ட்ல இந்த ஆளை போட்டு அடி வெளுத்து விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் சொல்லுங்க, என்ன நடந்திருக்கும்? பாய் என்ன பண்ணிக்கிறாரு, இந்த ட்வீட்டை அப்படியே மியூட் பண்ணிட்டாரு. அதாவது யாராலையும் லைக் பண்ண முடியாது, யாராலையும் கமெண்ட் பண்ண முடியாது, யாராலையும் ஷேர் பண்ண முடியாது. இதுதான் பாயினுடைய ஐரணி. ஒருத்தன் கூட, இவன் ஃபாலோவர்ஸ்ல ஒருத்தன் கூட இந்த பாய்க்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. எப்படிங்க சப்போர்ட் பண்ணுவாங்க? எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க? பச்சையா பாகிஸ்தானுக்கு முட்டு கொடுத்து பேசினா எவன் சப்போர்ட் பண்ணுவான்? கிரிட்டிசைஸ் பண்ணு பாய், தப்பே கிடையாது. யார் வேணாலும் என்ன வேணாலும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆனா இந்த படத்துல காமிச்சிருக்கிறது தப்பு, இதுதான் நிஜம்னு நீ ஒரு ஆதாரத்தை காட்டணுமா இல்லையா? அதெல்லாம் இவர் காட்டாம இதெல்லாம் ப்ரொபகண்டா, இதெல்லாம் உருட்டு கதை அப்படின்ற மாதிரிலாம் சொன்னா எவன் உனக்கு சப்போர்ட் பண்ணுவான்? இதெல்லாம் கிரிட்டிசைஸா? கொஞ்சமாச்சு டேட்டாவோட பேசுவாய், ஆதாரத்தை எடுத்து போட்டு பேசுவாய். ஆமா, டேட்டா ஆதாரம் இதெல்லாம் தேடுற அளவுக்கு இந்த பாய்க்கு மூளை இருந்ததுன்னா அந்த பாய் ஏன் இதை மாதிரிலாம் கத்திட்டு இருக்க போகுது? எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசிய வாழ்க அனைவருக்கும் வணக்கம் அண்ட் ஜெய் ஸ்ரீராம். லாங்கஸ்ட் இந்தியன் ஃபிலிம்ஸ்னா நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்கள், டாப்பில் ஒரு 6 படம் வரும். தமாஷ்னு ஒரு படம் 1987 ரிலீஸ் ஆச்சு. அது கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 20 நிமிஷம். அப்புறம் தவமாய் தவம் இருந்துன்னு ஒரு படம் தமிழில் வந்தது தான், அது 2005 ரிலீஸ் ஆயிருக்கு. அது 4 மணி நேரம் 35 நிமிஷம். அதுக்கப்புறம் எல்ஓசி கார்கில்னு ஒரு படம், அது 2003 ரிலீஸ் ஆச்சு. அது 4 மணி நேரம் 15 நிமிஷம். மேரா நாம் ஜோக்கர்னு ஒரு படம் 1970 அது ரிலீஸ் ஆயிருக்கு. அது கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 4 நிமிஷம். அப்புறம் சங்கம்னு ஒரு படம், அது
1964 ரிலீஸ் ஆயிருக்கு. அது 3 மணி நேரம் 58 நிமிஷம். லகான்னு ஒரு படம். இந்த படம் எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அது 2001 ரிலீஸ் ஆச்சு. 3 மணி நேரம் 53 நிமிஷம் இந்த படத்துடைய டியூரேஷன். ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன இந்த திரைப்படங்கள் இருக்கு இல்லையா? இந்த படங்கள் பெருசா எங்கேஜிங்காவே இருக்காது. நான் என்ன சொல்றேன் அப்படின்றது படம் பார்த்தவங்களுக்கு புரியும். இப்போ லாங் ஷாட் எடுக்கிறேன்னு சொல்லி கொட்டுக்காலின்னு ஒரு படம் வந்தது. தமிழ்ல வந்தது. அவங்க நடந்து போறதையே 3/4 மணி நேரம் எடுத்து வச்சிருப்பாங்க. அத மாரி தான் முக்காவாசி திரைப்படங்கள்ல ஏகப்பட்ட சீன்ஸ் இருக்கும். இப்ப நான் லிஸ்ட்ல சொன்ன திரைப்படங்களிலும் கூட பார்த்தீங்கன்னா, நடந்து போற ஷாட்ஸே அவ்ளோ வச்சிருப்பாங்க. அதுவும் லென்த்தி ஷாட்ஸ். அது எல்லாமே இந்த திரைப்படங்கள்ல இருக்கும். பயங்கர லேகிங்கா இருக்கும். பட் லாங் டியூரேஷன்ல வெளியான திரைப்படங்கள்ல கொஞ்சமாச்சும் பார்க்குற அளவுக்கு இருந்த திரைப்படம்னா, குறிப்பிட்டு சொல்லணும்னா 1982ல ரிலீஸ் ஆன காந்தி அப்படின்ற அந்த ஒரு படம் தான். அது கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 11 நிமிஷம். அந்த படத்திலயும் பயங்கரமா லேகிங்லாம் இருக்கும். ஆனாலும் பார்க்கலாம். பார்க்கறதுக்கு சில விஷயங்கள், சில எலிமெண்ட்ஸ்லாம் அந்த திரைப்படங்கள்ல இருக்கும். இந்த காந்தி திரைப்படத்துக்கு அப்புறமா இந்த திரைப்படத்தினுடைய டியூரேஷனை விட அதிக டியூரேஷன்ல கொஞ்சம் கூட லேகிங்கே இல்லாம, போரே அடிக்காம பயங்கர எங்கேஜிங்கா இருக்கக்கூடிய ஒரு படம்னா, அது இப்போ ரிலீஸ் ஆன துரந்தர் 2 தான். நோ லேகிங், நோ போரிங். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்மையா இருக்கும். என்னடா எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே முடிச்சு விட்டீங்க. அப்ப செகண்ட் ஹாஃப்ல பயங்கரமா போர் அடிக்க போகுதா அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃப்ல தூக்கி வைக்கிறானுங்க பாருங்க. மைண்ட் ப்ளோயிங்க. அதுலயும் மோடி குறித்தான விஷயங்கள் வரும். மோடியோட எலிவேஷன், மோடி செஞ்ச காரியங்கள் இதெல்லாம் காட்டுறச்ச உண்மையாலே கூஸ்பம்ஸ். பயங்கரமான கூஸ்பம்ஸ். உங்களுக்கு மோடி சுத்தமா பிடிக்காதுன்னாலும் இந்த திரைப்படத்தை பார்க்கும் பொழுது மோடி குறித்தான விஷயங்கள் வரும் இல்லையா? அந்த சீன்ஸ்லாம் பார்க்குறச்ச சத்தியமா சொல்றேன் உங்களுக்கு கூஸ்பம்ஸ் வரும். நிறைய ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே அதுதான். என்ன விஷயங்கள் நாம சமகாலத்துல பார்த்துட்டு இருந்தோமோ, செய்திகள்ல பார்த்துட்டு இருந்தோமோ, நியூஸ் ஃபீட்ஸ்ல பார்த்துட்டு இருந்தோமோ, அந்த விஷயங்களுக்கு பின்னாடி என்ன மாதிரியான அரசியல் இருக்கு அப்படின்றதெல்லாம் காமிச்சிருந்தாங்க இல்லையா? அதுதான் இந்த திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஆட்டிக் அகமதுன்னு ஒருத்தன் இருந்தான். உத்தரப்பிரதேசத்துல இருந்தான். அவன் மிகப்பெரிய ரவுடி. அவன் கண்ட்ரோல்ல மிகப்பெரிய மாஃபியா கேங்கே இருந்தது. அவனுக்கும் அந்த பாய்க்கும் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பாய்களுக்கும் நெருங்கிய கள்ள தொடர்பு இருந்தது. அது எந்த அளவுன்னா, ஆண்டவன் சொல்றான் அருணாச்சலம் முடிக்கிறான் அப்படின்ற ஒரு டைலாக் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதே மாதிரி பாகிஸ்தான் பாய் சொல்றான் இங்க இருக்கிற இந்த இந்திய பாய் முடிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட குற்ற சம்பவங்களை இந்த பாய் செஞ்சிருக்காரு. அவனை பப்ளிக்ல ஒரு பிரஸ் மீட்ல பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் சுட்டு கொன்னாங்க. ஞாபகம் இருக்குங்களா? அந்த விவகாரத்தை கூட பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அவனுக்கு பின்னாடி என்ன மாதிரியான நெட்வொர்க்ஸ் இருந்தது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அந்த விஷயங்கள்லாம் இந்த திரைப்படத்தில் காமிச்ச விதம் இருக்கு பாருங்க, உண்மையாலேயே பாராட்டுறதுக்கு வார்த்தையே கிடையாது. இவனுக்கு பின்னாடி எதை மாதிரியான நெட்வொர்க் இருக்கு, இவன் என்ன மாதிரியான காரியங்கள் இங்கே செஞ்சுட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் காமிச்சிருப்பாங்க. அந்த பாயை சுட்டு கொன்னதுக்கு இங்க இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பாய்கள் பயங்கரமா கண்டனங்களை பதிவு செஞ்சாங்க. ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் வேற பண்ணாங்க. அந்த பாய்கள் இந்த திரைப்படத்தை பார்க்காம இருக்கிறது நல்லது. படத்தை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொசிங்கிருவாங்க. வயிறு பொசிங்கே செத்துருவானுங்க. ஓகே, இப்போ இந்த திரைப்படங்கள் இருக்கக்கூடிய சில பல சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்றேன், கேளுங்க. உண்மையிலே செம மஜாவா இருக்கும். துரந்தர் 1 விட இந்த துரந்தர் 2 நீங்க அட்லீஸ்ட் 2 முறை பார்க்கணும். அட்லீஸ்ட் 2 முறை பார்த்தாதான் இந்த படத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றதே உங்களுக்கு புரியும். அதுலயும் முக்கியமா இந்திய அரசியல் குறித்தான புரிதல் இருக்கிறவங்க, இந்திய அரசியல் வரலாறு குறித்தான புரிதல் இருக்கிறவங்க, இஸ்லாமிய மத தீவிரவாதம் இருக்கு இல்லையா, அது குறித்தான விஷயங்கள் தெரிஞ்சவங்க, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய முஸ்லிம் தீவிரவாத அமைப்புகள் நம்ம நாட்டை எப்படி நாசமாக்கணும்னு துடிக்கிறானுங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அது பத்தின புரிதல் இருக்கிறவங்க இவங்க கூட உட்கார்ந்து நீங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையாலேயே சொல்றேன், எழுதி தர பல விஷயங்களை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. புது புது விஷயங்களை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அப்புறம் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பாய்கள் இந்த திரைப்படத்தை பார்க்காம இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த திரைப்படத்துல பாகிஸ்தானுடைய பிரதமர்கள், பாகிஸ்தானுடைய ராணுவம் எப்படி பாகிஸ்தானியர்களை கேடயமா வச்சு அவனுங்களை பலி கொடுத்து எப்பேற்பட்ட சதி வேலைகள் செஞ்சிருக்கானுங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இந்த படத்துல அப்படியே காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அவனுங்களுடைய சொந்த பிரதமரையும் சொந்த ராணுவத்தையும் அந்த மக்கள் நம்ப மாட்டாங்க. இந்த திரைப்படத்துல ஏகப்பட்ட இடங்கள்ல, முக்கியமா இந்த பாகிஸ்தான்ல நடக்கிற விஷயங்கள்லாம் காட்டுறச்ச ரொம்ப மோசமான கெட்ட வார்த்தைகளை அப்படியே காமிச்சிருக்காங்க. மியூட்டே கிடையாது. எந்த ஒரு இடத்துலையுமே கெட்ட வார்த்தை பேசுறச்ச மியூட்டே கிடையாது. அதை அப்படியே பேசி வச்சிருக்காங்க. அதை அப்படியே காமிச்சியும் வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த கராச்சி
இந்த கராச்சி எவ்வளோ மோசமான கலவர பூமி அப்படின்றதையும் எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக கராச்சியில் நடந்த நிறைய இன்சிடென்ட்ஸ், ரியல் லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்ஸை அப்படியே இந்த திரைப்படம் ரிப்ளிகா பண்ணியிருக்கு. ஸோ இதில் காமிச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே ஃபேக்கு கிடையாது. துரந்தர் 1ல் ஒரு முக்கியமான சீன் வரும். அந்த விமான கடத்தல் சம்பவம் இருக்கு இல்லையா, அது வரும். அந்த கந்தஹாரில் வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த சீனுடைய கண்டினியூவேஷன் இந்த துரந்தர் 2ல் காமிச்சிருப்பாங்க. அதுலேயும் அந்த பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்கிற ஒரு சீன் வரும் பாருங்க. அக்காலி நாடி நரம்பு முழுக்க கூஸ் பம்ப்ஸ் தான். இந்த அன்னோன் கன்மேன் குறித்தான விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம பேசணும். தமிழில் பெருசாக யாரும் பேசவே இல்லை. ஸோ நம்ம தமிழில் அந்த வீடியோவை பண்ணணும்னு சொல்லி ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ணி நிறைய டேட்டாவை எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக ஒரு சில தினங்களில் அந்த அன்னோன் கன்மேன் பற்றின வீடியோஸ்கள் வரும், உங்களுக்காக வரும். என்னடா டேய் சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு அன்னோன் கன்மேன் பற்றிலாம் பேசுகிற அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. சம்மந்தம் இருக்குது. இந்த துரந்தர் திரைப்படம் அன்னோன் கன்மேன் பற்றின ஒரு திரைப்படம் தான். அன்னோன் கன்மேன்ஸ் என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழ்கிறாங்க, எவ்வளோ சாக்ரிஃபைசஸ் பண்ணி அவங்க இந்த நாட்டுக்காக உழைக்கிறாங்க, நம்ம நாட்டுக்காக நாட்டை விட்டு வெளியே போய் என்ன மாதிரியான காரியங்கள் செய்கிறாங்க அப்படின்ற ஏகப்பட்ட டீட்டெயில்ஸை இந்த படத்தில் அவங்க காமிச்சிருக்காங்க. உண்மையாலே அது எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த அன்னோன் கன்மேன் பற்றின விஷயங்களை எடுத்து சொல்கிறேன். அப்புறம் துரந்தர் 1ல் படே பாய் படே பாய் படே பாய்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அதாவது படே பாய்னா ஒன்றும் இல்லை, பெரிய பாய்னு அர்த்தம். இந்த படே பாய்னு பேசிகிட்டே இருப்பானுங்க. கடைசி வரைக்கும் துரந்தர் 1ல் படே பாயை காட்டவே மாட்டாங்க. ஆனால் துரந்தர் 2ல் படே பாயை காட்டுவாங்க. அதுதாங்க மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. அந்த படே பாய் யாரு அப்படின்றத சொல்ல மாட்டேன். ஆனால் இப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது. அது சொல்லும் போதே நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க யார் அந்த படே பாய்னு. இந்த படே பாய் கண்ட்ரோலாக தான் ஒரு காலத்தில் ஒட்டுமொத்த பாலிவுட் இண்டஸ்ட்ரியுமே இருந்துச்சு. அதனால தான் அந்த காலகட்டங்களில் ஆன்டி ஹிந்தியன் ஆன்டி ஹிந்து திரைப்படங்கள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. பாலிவுட்டில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் நடிகை நக்மா இருக்காங்க இல்லையா, ஆனால் அதாங்க ஜோதிகா அவங்களுடைய சகோதரி, அக்காவோ தங்கச்சியோ, அவங்களுக்கும் படே பாய்க்கும் தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. நீங்கள் கொஞ்சம் தேடி பாருங்கள் என்ன சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். இந்த படே பாய் பற்றின விஷயங்களை மூடி மறைக்கிற வேலையை தான் தொடர்ந்து இந்த பாலிவுட் இண்டஸ்ட்ரி பண்ணிட்டு இருந்தது. முடிஞ்ச அளவு அந்த படே பாய் பற்றின விஷயங்கள் வெளியே வரவே வராது. ஆனால் இந்த துரந்தர் 2 திரைப்படம் இருக்கு இல்லையா, இதில் அந்த படே பாயினுடைய கேவலமான மட்டமான ஈன புத்தியை தோலுரிச்சி காமிச்சிருப்பாங்க. இதுக்காகவே நாம் இந்த படத்துடைய டைரக்டரை பாராட்டலாம். ஒரு காலத்தில் உத்தரப்பிரதேசத்தில் மாஃபியாக்கள் பயங்கரமாக இருந்தானுங்க. மாஃபியாக்களின் உறைவிடமாக உத்தரப்பிரதேசம் இருந்துச்சு. பாகிஸ்தானுடைய ப்ரொபகேண்டாவை அவனுங்க உத்தரப்பிரதேசத்தின் மூலியமாக, பஞ்சாப் மூலியமாக அவனுங்களால எவ்வளோ சதி வேலைகள் செய்ய முடியுமோ அவ்வளோ சதி வேலைகளை செஞ்சுட்டு இருந்தானுங்க. அந்த மாஃபியா கேங்ஸை எப்படி கழுத்தறுத்தாங்க, எப்படி அவனுங்கள கூறு போட்டு குழி தோண்டி புதைச்சாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அப்புறம் முக்கியமாக 2016 நம்முடைய பாரத பிரதமர் டிமானிட்டைசேஷன் குறித்து ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருப்பாரு. டிமானிட்டைசேஷன் ஸ்டார்டிங் வரைச்ச நாம் என்ன நினச்சோம், இந்த கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காக தான் பிரதமர் மோடி இது மாதிரியான காரியங்கள் செய்கிறாருன்னு நாம் நினச்சோம். நாம் அப்படி தான் நினச்சோம். ஆனால் அந்த விஷயத்துக்கு பின்னாடி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பாய்களுக்கு சமாதி கட்டுற மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் படத்தில் பாருங்கள். படத்தில் எப்படி காமிச்சிருப்பாங்க தெரியுமா? அண்டு பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் சண்டை போயிட்டு இருக்கு இல்லையா, அந்த சண்டை ஏன் ஆரம்பிச்சுது, எப்போத்திலிருந்து ஆரம்பிச்சுது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. நிறைய இடங்கள்ல ஈஸ்டர் எக்குலாம் வச்சிருப்பாங்க. இந்த படம் கிட்டத்தட்ட 4 மணி நேரம். 4 மணி நேரம். ஆனால் எந்த இடத்துலையுமே லாகிங்கே கிடையாது. ஸ்க்ரீன் பிளேல சும்மா மிரட்டி விட்டுருக்காரு டைரக்டரு. அதுலேயும் அந்த இன்டர்வல் பிளாக்லாம் வரும் பாருங்க, செம்ம. நம்முடைய சமகாலத்தில் நாம் பார்த்த செய்திகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த செய்திகள் வெறும் செய்திகள் மட்டும் கிடையாது, அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட நெட்வொர்க்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறச்ச உண்மையாலேயே பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உத்தரப்பிரதேசத்தில் இந்த மாஃபியா கேங்ஸ் இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாஃபியா கேங்ஸ் என்ன மாதிரியான காரியங்கள் செஞ்சுருக்கானுங்க, அவங்களுக்கு எப்படி தொடர்புகள் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அப்புறம் நேபாளம் வழியாக எப்படி தேச விரோதிகள் ஊடுருவி வரானுங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அப்புறம் பஞ்சாப்ல எப்படி போதைப் பொருட்களை கடத்துறானுங்க, எப்படி அங்கே இளைஞர்களை முழுமட்டைகளாக மாற்றுறானுங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அப்புறம் அயோத்தி ராம் மந்திர் வழக்கு இருக்கு இல்லையா, அந்த தீர்ப்பு, அந்த விவகாரங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நெட்வொர்க்ஸு, இதெல்லாம் பார்க்குறச்ச உண்மையாலேயே சொல்கிறேன், அந்த 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 சீன்ஸ்லாம் நீங்கள் தியேட்டரில் போய் பாருங்கள், செம கூஸ் பம்ஸாக இருக்கும்.
2014ல் மோடி பிரதமர் ஆனதுக்கு அப்புறமா 2016 டைம்ல ஒரு சில முக்கியமான ஸ்பீச்சஸ்லாம் நம்முடைய மோடி கொடுத்திருப்பாரு. அதாவது பாகிஸ்தான் செய்யக்கூடிய தீவிரவாதம், பயங்கரவாதம், நாட்டுக்குள்ள நடக்கக்கூடிய தீவிரவாத செயல்கள், அப்புறம் கருப்பு பணம், மத மோதல்கள்னு ஏகப்பட்ட விஷயங்களை குறித்து நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருப்பாரு. அது எல்லாத்தையுமே அந்த சீக்வென்ஸ் எல்லாத்தையுமே இந்த திரைப்படத்துல சூப்பரா காமிச்சிருப்பாங்க. என்ன மாதிரியான விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு, இந்த இடத்துல சைமல்டேனியஸா என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத சூப்பரா அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் பாய்கள் எப்படி இந்தியாவை காலி பண்றதுக்கு பிளான் போடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும். அதாவது பாகிஸ்தான் பாய்கள் இந்திய பாய்களை வச்சு என்ன மாதிரியான காரியங்கள் பண்றாங்க. இந்த பிஎஃப்ஐ அமைப்புகள் இருக்கு இல்லையா, இஸ்லாமிய அமைப்புகள் சொல்லிட்டு இங்க ஒரு சில அமைப்புகள் இருக்கு. அதுல பிஎஃப்ஐன்னு ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, அதை கூட பேன் பண்ணாங்களே, அந்த அமைப்பு மூலியமாக, அதுக்கப்புறம் நக்சல் பயங்கரவாதம் அவங்க மூலியமாக, போதைப் பொருட்களை இங்க மக்களிடத்துல ஸ்ப்ரெட் பண்றதன் மூலியமாக இந்தியாவை எப்படி நாம காலி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை இந்த திரைப்படத்துல காமிச்சிருப்பாங்க. துரந்தர் 1 ரிலீஸ் ஆகும் பொழுதே அத்தனை பேர் கதறி செத்தானுங்க. துரந்தர் 2ல நக்சல் பயங்கரவாதம், இஸ்லாமிய பயங்கரவாதம், இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளின் பயங்கரவாத செயல்கள் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்காம இருக்கிறது அவனுங்களுக்கு நல்லது. கதறுவானுங்க இல்லையா, அவனுங்களுக்கு நல்லது. ஏன்னா இந்த திரைப்படத்துல ரொம்ப ப்ரூட்டலா உண்மையா பேசியிருக்காங்க. டைரக்டர் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே இல்லை. நான் சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான், நீ ஏத்துக்கோ ஏத்துக்காம போ, ஆனா நடந்த விஷயம் இதுதான். நான் இதெல்லாம் சொல்றதுனால உங்களுடைய மனசு கஷ்டப்பட்டதுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. நடந்தது என்னவோ அதை நான் சொல்லியே ஆவேன் அப்படின்ற மாதிரி அந்த டைரக்டர் அவர் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த துரந்தர் திரைப்படத்துல காமிச்சிருக்கிறது அன்னோன் கன்மேன் பத்தின ஒரு வாழ்க்கை வரலாறுன்னு வச்சுப்போமே. ஆனா ரியல் துரந்தர் சொல்லிட்டு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ரியல் துரந்தர்ஸ் இங்க இருக்காங்க. மோடிஜி, யோகிஜி இவங்கள மாதிரி ரியல் துரந்தர்ஸ் இங்க இருக்காங்க. அவங்க தான் உண்மையாலே இப்போ நாம சேஃபா இருக்கிறதுக்கான காரணம். இந்த அன்னோன் கன்மேன்லாம் வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு இந்தியாவுக்கு பாதுகாப்பு தராங்க. இவங்கெல்லாம் இந்த ரியல் துரந்தர்ஸ்லாம் இங்க இருக்கிற இஸ்லாமிய இல்லைனா நக்சல் பயங்கரவாதிகள் கிட்ட இருந்து நம்மளை பாதுகாத்து நம்மளை சேஃபா வச்சுக்கிறாங்க. உண்மையாலே இங்க மோடி, யோகி இவங்கள பத்தின ஒரு சில சீன்ஸ்லாம் இந்த படத்துல வரும் பாருங்க. அதெல்லாம் பார்க்கறச்ச நமக்கு சூப்பரா இருக்கும், பயங்கர கூஸ் பம்ஸாலாம் இருக்கும். ஆனா இந்த சவுப்பு சொக்கா, கருப்பு சொக்கா இவனுங்களுக்கு தான் எரியும். திகு 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 திகுன்னு வயிறு எரியும். பத்தான்கள், ஐஎஸ்ஐ, லஷ்கர் இ தொய்பாக்கு எதிராக பலுச்சிஸ்தான்ல இருக்கக்கூடிய மக்களுடைய பழிவாங்கும் நடவடிக்கைகள் இது எல்லாமே வேற ஒரு கண்ணோட்டத்தில் காமிச்சிருப்பாங்க. சிம்பிளி அமேசிங். ஒரு சில இடங்கள்ல பாகிஸ்தான்ல இருக்கிறவனுங்க பேசுற மாதிரி சில டைலாக்ஸ்லாம் வரும். பாகிஸ்தான் குறித்தான வரலாறு கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா கூட அந்த சீன்ஸ் வரைச்ச உங்களுக்கு ரத்தம் கொதிக்கும். அதுக்கப்புறம் அவனை போட்டுருவாங்க. அவனை போடும்போது நமக்கு ஒரு சிரிப்பு வரும் பாருங்க. அவன் கொடூரமா சாவான். ஆனா அது நமக்கு பயங்கரமான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை தரும். தென் அஜித் தோவாலின் சாகசங்கள். மனுஷன் என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு பா. அந்த மனுஷெல்லாம் உண்மையாலே அந்த மனுஷன் சூப்பர் ஹீரோ தாங்க. அஜித் தோவால், மோடி, அமித்ஷா, யோகிஜி, கண்ணுக்கு தெரியாத பல அன்னோன் கன்மேன்ஸ் இவங்களாம் தான் உண்மையாலேயே சூப்பர் ஹீரோஸ். இந்த படத்துக்கு சரியாக தான் பேர் வச்சிருக்காங்க ரிவெஞ்சுன்னு. ரிவெஞ்ச் பக்காவான ரிவெஞ்ச் படம்னா அது இதுதான். தயவு செய்து குடும்பத்தோட போய் இந்த படத்தை தியேட்டரில் பாருங்க. இந்த பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு போவாதீங்க. ஏன்னா நிறைய மோசமான சீன்ஸ்லாம் வரும். தலையெல்லாம் வெட்டி அந்த தலையை வச்சு ஃபுட்பால்லாம் விளாட்ற மாதிரியான சீன்ஸ்லாம் வரும். ஸோ குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகாமல் பெரியவங்க நீங்களாம் போய் பாருங்கள். சூப்பரான படம். வந்தே